வெல்கம் டு ட்ரைஃப்ளோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம மிரர் டூல் பற்றி பார்க்க போகிறோம். மிரர் டூல்னா வந்து ஒரு ஆப்ஜெக்டோட பாதி வந்து இன்னொரு பக்கம் வந்து நம்ம மிரர் பண்ணிக்கலாம். அதுதான் மிரர் டூல். ஸோ மிரர் டூல் வந்து எப்படி வேலை செய்யணும்னா, இப்போ வந்து நான் எடிட் மோடில் போயிட்டு ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணேன்னா ஒரு பக்கம் சிமிட்ரி வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்தாண்ட பக்கம் வந்து எனக்கு மிரர் வேணும்னா, ஸோ நான் ஃபேஸில் போயிட்டு ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து மெஷ்ஷுக்கு போயிட்டு சிமிட்ரைஸ் கொடுத்தனா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டைரக்ஷன்ல -x எது இருக்கோ அது வந்து +x வந்து வந்துடும். ஸோ இது வந்து -x, இது வந்து +x. ஸோ இப்போ இங்க இருக்கிற டேட்டாஸ் வந்து இந்த பக்கம் வந்துடும். ஸோ இப்போ இதுவே வந்து நான் +x -x குத்துனா எனக்கு இந்தாண்ட பக்கம் இருக்கு ஜாமெட்ரி எல்லாம் வந்து இந்தாண்ட பக்கம் வந்துடும். ஸோ இதே வந்து நான் -y +y குத்துனா, ஸோ கிரீன் கலர் இருக்கிறது வந்து y டைரக்ஷன், இந்தாண்ட பக்கம் இருக்கிறது வந்து இந்தாண்ட பக்கம் வந்து எனக்கு வந்து மிரர் ஆயிடும். ஸோ இதே வந்து நான் +y -y குத்துனா, ஸோ எனக்கு இப்போ இந்தாண்ட பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து இந்தாண்ட பக்கம் வந்து மிரர் ஆயிடும். இதை வந்து z டைரக்ஷன் வந்து அப் அண்ட் டவுன். ஸோ எனக்கு -z இருக்கிறது வந்து +z வந்து மிரர் பண்ணிக்குவோம். இதே வந்து +z to -z குத்துனா எது மேல இருக்கோ அதெல்லாம் வந்து கீழே வந்து மிரர் ஆயிடும். ஸோ இது வந்து சிமெட்ரி. நெக்ஸ்ட் வந்து மெஷ் சிமெட்ரி பார்க்க போறோம். மெஷ் சிமெட்ரினா ஒண்ணும் இல்ல, நம்மளால லைவா வந்து சிமெட்ரி பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க வந்து நான் மூவ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து லைவ்லயே வந்து இங்க வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இங்க வந்து 3 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஒன்னு வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒன்னு வந்து y ஆக்சிஸ்லயும், ஒன்னு வந்து z ஆக்சிஸ்லயும் மிரர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸ் மிரர்ல வந்து நான் லைவ் மிரர் பண்ண போறேன். இப்போ வந்து லைவா வந்து சிமெட்ரி பண்ணதுக்கு வந்து நம்ம எடிட் மோட்ல போனோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், XYZ ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் எக்ஸ் கொடுத்தேன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும் தான் என்னால வந்து சிமெட்ரி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க வந்து ஒரு வர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணேன்னா என்னால வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல வந்து சிமெட்ரி பண்ணிக்க முடியும். ஸோ இதே வந்து நான் பைக் சேஞ்ச் பண்ணி நான் டைரக்ஷன் மூவ் பண்ணேன்னா என்னால் வந்து y டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆகல. பிகாஸ் இந்த பக்கம் வந்து ஃபேஸ் இருக்கு, இந்த பக்கம் வந்து ஹெட் இருக்கு. ஸோ அதனால வந்து சிமெட்ரி ஆகாது. ஏன் வந்து மிரர் ஆகலன்னா, ஆப்ஜெக்ட் வந்து சிமெட்ரியா இருந்தால் மட்டும்தான் மிரர் ஆகும். ஸோ நான் y ஆக்சஸ்க்கு வந்து இங்க ஒரு ஆப்ஜெக்ட் மிரர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்க வந்து எடிட் மோட்ல போயிட்டு இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணேன்னா, ஸோ நான் y கிட்ட ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணேன்னா இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சிமெட்ரி ஆகுது y ஆக்சஸ்ல. இதே வந்து z ஆக்சஸ்ல வந்து நான் Z கிளிக் பண்ணிட்டு இப்போ ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணேன்னா Z ஆக்சஸ்ல வந்து மூவ் ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் X ப்ரெஸ் பண்ணா கூட என்னால் சிமெட்ரி பண்ணிக்க முடியும். பிகாஸ் ஆப்ஜெக்ட் வந்து சிமெட்ரியா இருக்கு இங்க X ஆக்சஸ்லயும். இப்போ Y ஆக்சஸ்ல பண்ணா வந்து Y ஆக்சஸ் வந்து சிமெட்ரியா இல்ல. ஸோ அதனால வந்து எனக்கு சிமெட்ரி வந்து இங்க வரல. நெக்ஸ்ட் வந்து மாடிஃபை சிமெட்ரி பார்க்க போறோம். மாடிஃபை சிமெட்ரினா வந்து நம்ம எப்போ வேணா அந்த சிமெட்ரி வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், இல்ல ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். ஸோ மாடிஃபையர் சிமெட்ரிக்கு வந்து இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிங்ஸ் ஐக்கான் கிடைக்கும். அது கிளிக் பண்ணோம்னே உங்களுக்கு ஆட் மாடிஃபையர்ல வந்து சர்ச்ல போய் மிரர் டைப் பண்ணீங்கன்னா மிரர் மாடிஃபையர் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டா வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல வந்து மிரரா இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ வந்து ஒரு சேஞ்ச் பண்றேன். இப்போ வந்து நான் இதை ஆஃப் பண்ணேன்னா எக்ஸை நான் கிளிக் பண்ணேன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு y டைரக்ஷன்ல வேணும்னா y ப்ரெஸ் பண்ணா y டைரக்ஷன்ல வந்து மிரர் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதே வந்து z டைரக்ஷன்ல வந்து Z ப்ரெஸ் பண்ணா Z டைரக்ஷன்ல வந்து மிரர் ஆகும். இதே வந்து எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வேணும்னா இப்போ வந்து எனக்கு இந்த எக்ஸ் இருக்குதுல மறுபடியும் இன்னொரு எக்ஸ் ப்ரெஸ் பண்ணனா எனக்கு இந்தாண்ட இருக்கிற மிரர் வந்து இந்தாண்ட பக்கம் மிரர் ஆகும். ஸோ இதே வந்து y டைரக்ஷனுக்கும் அவ்வளோதான். y ப்ரெஸ் பண்ணனா எனக்கு வந்து -y டைரக்ஷன்ல வந்து மிரர் ஆகும். இதே வந்து Z டைரக்ஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு -Z வேணும்னா எனக்கு வந்து மறுபடியும் Z ப்ரெஸ் பண்ணனா எனக்கு -Z டைரக்ஷன் வந்து மிரர் ஆகும். ஸோ இங்க மிரர் ஆகும்போது வந்து சரியா மர்ஜ் ஆகலன்னா வந்து நம்ம இந்த மர்ஜ் இன்க்ரீஸ் பண்ணி வந்து நம்மளால வந்து மர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சிமெட்ரி வந்து ஆஃப் பண்ணனா வந்து இந்த டிவி ஐக்கான் கிளிக் பண்ணனா வந்து சிமெட்ரி ஆஃப் ஆயிடும். இதே வந்து சிமெட்ரி வந்து ரிமூவ் பண்ணனா இந்த எக்ஸ் மார்க் வந்து ப்ரெஸ் பண்ணனா சிமெட்ரி வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ நான் அன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ இதே வந்து சிமெட்ரி அப்ளை பண்ணணும்னா இங்க ஆரோ மார்க் கிட்ட வந்து அப்ளை கொடுத்தனா அப்ளை ஆயிடும் சிமெட்ரி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.